சுட சுட சாதத்தில் நல்ல காரமாக நண்டு கிரேவி போட்டு சாப்பிட்டா உடம்புல இருக்க எல்லா சளியும் பறந்தே போயிடுங்க. வாங்க நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் கறி லீவ்ஸ், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு, அடுத்து அது கூடயே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, முந்திரி இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சு எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு, 10-15 சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதிலையே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் கூட சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே கார்லிக், மஞ்சள் தூள், தக்காளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போது காரத்துக்கேற்ற சில்லி பவுடர், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் அதையும் இது கூட சேர்த்து நல்ல கிரேவியை கொதிக்க விடுங்க. இப்போது இதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்க நண்டையும் இதில் சேர்த்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்ல கிரேவியை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி உங்களோட சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும்.